வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நேற்று மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் மேட்ச்க்குள்ள போகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதாவது வந்து ஒன்னு இவங்க ஓரளவுக்கு எவரேஜான ஸ்கோர், அதாவது ஒரு 190 200 அடிச்சு அதை விக்கெட்டு போகாம ஈஸியா ஜெயிக்கக்கூடிய அளவுல ஸோ இப்படியும் மேட்ச் போகலாம். அல்லது கரெக்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 9 நிமிஷம் ஏதோ பேசியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த கடைசியா நீங்க ஓட்டி பாருங்க. போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஓரளவுக்கு எவரேஜ் ஸ்கோர் ஒரு 130 ரன் அடிச்சாங்க அப்படின்னா செகண்ட் டீம் வந்து ஒன்னு பக்கத்துல க்ளோஸ்ல வந்து வின் பண்ணுவாங்க அல்லது தோக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அமையும். ஸோ இது நம்ம டாஸுக்கு அப்புறம் தான் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதே போல நேற்று நம்மளுடைய வின்னிங் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்சிபியை கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அந்த ஆர்சிபி நம்ம கொடுத்தாலுமே வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுக்கும் பொழுதே நான் சொல்லியிருப்பேன் இது ஜாக்பாட் மேட்ச் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ ஜாக்பாட் மேட்ச். ஸோ யாரெல்லாம் எப்போ நம்ம மேட்ச் வந்து நம்ம கண்ட்ரோல் வரும் அப்படிங்கிற வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல பாத்தீங்க உங்களுக்குன்னா அதுல உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நம்ம குரூப்ல நம்ம என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் டைமிங் பாருங்க நீங்க. ஸோ நம்ம சொன்ன டைமிங்கு அந்த மேட்ச் எப்படி இருந்த மேட்ச், அதாவது 17வது ஓவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பைசால போயிட்டு இருக்கு. ஆர்சிபி வின் பண்ணவே வாய்ப்பு இல்லைன்ட்டு. சரிங்களா? ஸோ நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் எஸ் பட்டேல், மோலினிக்ஸ், அப்புறம் இன்னொரு பொண்ணு. ஸோ இந்த 3 பேர் பவுல் பண்ணாங்க அப்படின்னா மேட்ச் வந்து நம்ம கண்ட்ரோல் வந்துடும் அப்படிங்கிற வார்த்தை அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட இது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்க போன அந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பவுல் பண்ணுவான மேட்ச் எப்படி தலைகீழா மாறி ஆர்சிபி வின் பண்ணுச்சு அப்படிங்கிறதும் அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதனாலதான் சொல்றது ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் ஒருத்தன் ஜெயிக்க போறான். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ யாரால ஜெயிக்கும், எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு கிக்கு. சரிங்களா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கிக் இருக்கணும். ஸோ அதுக்கு வேண்டிதான் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்றது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃப்ளோ சொல்றது. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நம்ம டிஃபரன்ஸ் எதுவும் பண்ணணும்ல. ஸோ அதனாலதான் இதெல்லாம் பண்றது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்எல் உடைய எலிமினேட்டர் மேட்ச். சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் அப்படி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை ஸ்கோர் மேட்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஹை ஸ்கோரா இருந்தாலும் நிறைய பேட்ஸ்மேன் ஆடி ரன் வருமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி வராது. பர்டிகுலர் பேட்ஸ்மேன், ஸோ ஒரே ஒரு பேட்ஸ்மேன் 80 அல்லது 100 இந்த மாதிரி அடிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு டீம்லயுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பிஎஸ்ஜெட் உடைய பாசிபிள் பிளேயிங் 11 யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆயுப், பாபர் அசம், எம் ஹரிஸ், அசபுல்லா, டி கோலார்கேட், ரோமன் பவுல், பி வால்டர், ஏ ஜாமல், எல் வுட், எம் மும்தாசா, எஸ் இர்ஷாத். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயூசியில பாத்தீங்க அப்படின்னா மார்டின் கப்டில், அலெக்ஸ் சேல்ஸ், ஏ ஷல்மான், ஏ கான், சதாப் கான், எஃப் அஷரப், ஐ வாசிம், ஹெச் அலி, நசீம் ஷா, ஹெச் ஷா, ஓ மெக்காய். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பிஎஸ்ஜெட், ஸோ பசாவர் ஷால்மி, ஸோ இதுல இருந்து நீங்க யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆயுப் எடுத்துக்கோங்க, பாபர் அசாம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 2, எஸ் இர்ஷாத் 3, எல் வுட் 4, எம் மும்தாசா. ஸோ இந்த 5 பேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க. அதே போல ஐஎஸ்யூ, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அலெக்ஸ் சேல்ஸ், ஏ ஷல்மான், சதாப் கான், ஐ வாசிம், ஹெச் அலி. ஸோ நீங்க சதாப் கானே நீங்க டிராப் பண்ற மாதிரி இருந்தால் ஐ வாசிம், ஹெச் அலி. ஸோ அந்த கணக்குல வச்சுக்கோங்க 5 பேரு. நசீம் ஷா, ஹெச் ஷா. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 6 பேர். சரிங்களா? 6 பேர். ஆமா, 1 2. சரிங்களா? ஸோ அதாவது ஐஎஸ்யூ பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் சேல்ஸ் 1, ஏ ஷல்மான் சரிங்களா 2, சதாப் கான் 3, ஐ வாசிம் 4, நசீம் ஷா 5, ஹெச் ஷா 6. சரிங்களா? ஸோ இந்த கணக்குல எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல ஒரு 6 பேர்த்த சொல்லியிருப்பேன், இதுல ஒரு 5 பேர்த்த தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் எடுத்தாலே போதுமானது. பசாவர் ஷால்மில் யார் கேப்டனா வருவாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆயுப் கேப்டனா வரலாம், அல்லது பாபர் அசாம் ஷூரா கேப்டனா வரக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதே போல ஐஎஸ்யூல அலெக்ஸ் சேல்ஸ் கேப்டனா வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இல்லைன்னா ஸோ நீங்க ஐ வாசிமியை கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. பவுலிங்ல நீங்க யாருக்காச்சும் கேப்டனா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு எஸ் இர்ஷாத்தை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுலரா இருப்பாரு. அதே போல நசீம் ஷாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுலரா இருப்பாரு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 160 170 அல்ல 170 மேல கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்சா தான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்துட்டு
அதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இதுல ஏதாச்சும் பேட்ஸ்மேன் உள்ள வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க வேற யாராச்சும் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தால் ஹரிஸை நீங்க உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ற மாதிரி தான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செகண்ட் பேட்டிங் இருந்துச்சு அப்படின்னா கோலார்கெட், ரோமன் பவுல் இந்த 2 பேர்த்துல இருந்து ஏதாச்சும் ஒருத்தரை வந்து உள்ள கொண்டு வாங்க, ஹரிஸை டிரா பண்ணிருங்க செகண்ட் பேட்டிங்கா இருந்தா. சரிங்களா? ஜாமல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்கா இருந்தா ட்ரை பண்ற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. சோ ஐஎஸ்யூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க இருந்து யாராச்சும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மார்டின் கப்தில உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஓகே சரிங்களா? சோ மார்டின் கப்தில் பண்ணலாம். மெக்காய் சரிங்களா? சோ இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் பண்ணா மேக்ஸிமம் 100க்கு 90% விக்கெட் விழுகாது. ஆனா பேட்டிங் பண்ணா கண்டிப்பா ஒரு 30 ரன் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிரக நிலைகள் இருக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இவர் பவுல் பண்ணும் பட்சத்தில் ஏதாச்சும் பிளாப் பிளேயர் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு விக்கெட் அவருக்கு கிடைக்கும். பிளஸ் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா இவர் பேட்ல இருந்தும் ஒரு பர்டிகுலர் ஒரு கணிசமான ரன் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அப்ப நீங்க இவரை கூட நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும் அந்த பேஸ் டீம் வச்சுக்கிட்டு அதுல இருந்து யாரையாச்சும் நீங்க கழட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நான் சொன்ன பிளேயர் இப்போ பசாவர் ஜால்மி வின் பண்ணுச்சுன்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செகண்ட் பேட்டிங் இருக்கும்போது செகண்ட் பேட்டிங்கா இருந்தால் கோலார்கெட், ரோமன் பவுல் சோ இவங்க வந்து உள்ள வர்றக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்துச்சுன்னா ஹரிஸ் உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இது வந்து பிஎஸ்ஜெட் வின் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இதுவே ஐஎஸ்யூ வின் பண்ணுச்சு அப்படின்னா மார்டின் கப்தில் உள்ள வந்துருவாரு. சரிங்களா? சோ அவர் உள்ள வந்துருவாரு, மெக்காய் உள்ள வந்துருவாரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து பிளாப் ஆவாங்க. சோ அந்த பவுலர்ஸ் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ மும்தாஸோ எல்வுட் சோ இந்த 2 பேர்ல இருந்து தான் ஏதோ ஒருத்தர் பிளாப் ஆவாங்க. சரிங்களா? சோ இர்ஷாத் வந்து பிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா? ஓகே. சோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் போட்டு பாருங்க. ஒரு நல்ல டீமா செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? சோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதுல ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் 2 பிளேயர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பிளேயருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம டெலகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேயர் வந்து ஓகேவா அல்லது பிளாப்பா அப்படிங்கறது மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். சோ உங்களுக்கு அது பயன்படும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? சோ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.